ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசப்பா ஸ்தோத்திரம் ராஜா. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. எங்களை அதிகமாக நேசிக்கிற என் அன்பு தகப்பனே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ராஜா. தகப்பனே, இந்த 2024 வருடம் முதல் ஜனவரி 1 முதல் டிசம்பர் மாதம் வரைக்கும் கண்மணி போல எங்களை பாதுகாத்து வழிநடத்தின கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த வருடத்திலையும் தகப்பனே, எங்களுக்கு எந்த ஒரு குறைகளும் இல்லாதபடி, எந்த ஒரு நோய் தொற்றுகள் இல்லாதபடி எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்த சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறேன். ஏசப்பா, உலகம் முழுவதும் தகப்பனே, உம்முடைய பிறப்பை ஆண்டவரே குறித்து கொண்டாட இருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவரே, அந்த நாட்களில் எந்த ஒரு சேதமும் வராதபடிக்கு ஏசப்பா, நீர் எல்லா ஜனங்களையும் பாதுகாத்து வழிநடத்தணும். உம்முடைய பிறப்பை சந்தோஷமாக கொண்டாடி மகிழ, கீர்த்தனம் பண்ண, துதித்து பாட நீர் கிருபை கொடுத்தரலும். ஏசப்பா, எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. டிவியில் பேசுகிற என்னை மறைத்து நீங்கள் பேசுங்கப்பா. எல்லா துதிக்கன மகிமை உமக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. உள்ளத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவ அன்பை உணர்ந்து வெளிப்படுத்துவதே கிறிஸ்மஸ். பெத்லேஹேமில் பாலகனாய் பிறந்த இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். ஜேடிகே டிவி அனைவருக்கும் என் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பண்டிகையை கொண்டாட இருக்கும் நாம் முதலாவது சிந்திக்க வேண்டியது தேவனுடைய அன்பை. தேவன் நம்மேல் கொண்ட அன்பினால்தான் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு பாலகனாய் அனுப்பினார். இதைத்தான் நாம் யோவான் 3:16 பார்க்கிறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்ற வார்த்தையின்படி நம் மீது வெளிப்பட்ட இந்த மாபெரும் தேவ அன்பை உணர்ந்து அதை வெளிப்படுத்தும் பொழுது நாம் கொண்டாடும் கிறிஸ்துமஸ் உண்மையானதாகவும் முழு மனதாகவும் காணப்படும். தெய்வ பிள்ளைகள் உணர்ந்து நாம் எப்படி கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாட வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாள் இயேசு கிறிஸ்து மானிடனாய் இந்த பூமிக்கு வந்து தன் வயிற்றில் பிறக்கப் போகிறார் என்று கேப்ரியேல் தேவதூதன் மூலம் நமக்கு அறிவிக்கப்பட்டவுடனே தேவனின் அன்பை உணர்ந்து, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, லூக்கா 1:38 என்று தன்னை அர்ப்பணித்தார். ஆனால் நம்மில் அநேகர் இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் புது உடை, பலகாரம் போன்ற உலக பிரகாரமான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துவிட்டு நம்மை ஆண்டவரிடம் அர்ப்பணித்து பண்டிகையை கொண்டாட மறந்து விடுகிறோம். இந்த ஆண்டு தேவ அன்பை உணர்ந்து இயேசு கிறிஸ்துவின் அன்பை கொண்டாட நம்மை அர்ப்பணிப்போம். இயேசு கிறிஸ்து யார், எதற்காக இந்த பூமிக்கு வந்தார் என்பதை அறிந்து கிறிஸ்துவின் பிறப்பை சந்தோஷத்தோடு கொண்டாடுவோம். நாம் எல்லாவற்றையும் மீட்கும் படிக்கு வந்த தேவனுடைய அன்பை உணர்ந்து, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்து இருக்கிறார். லூக்கா 2:10 படி தேவ தூதர்கள் தேவன் சேனை மூலம் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு செய்தியை அறிந்த மேய்ப்பர்கள் அதை அனுபவமாக்கி அனைவரும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பிரசித்தம் செய்தது போல இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் இயேசு கிறிஸ்துவை அறியாத ஒரு சிலருக்காகிலும் அறிவிக்க தீர்மானிப்போம். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை அறிந்து கிழக்கே இருந்து வந்த சாஸ்திரிகள் அவர்கள் இவ்வுலகத்தின் பாவத்தை போக்க இந்த பூமிக்கு மானிடனாய் வந்தார் என்று வேத அன்பை வந்தார் என்று தேவ அன்பை உணர்ந்து அவருக்கு முன்பாக சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும்
தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அவருக்கு காணிக்கையாக வைத்தார்கள். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் கற்றுக் கொடுத்த காரியம் மிகவும் சிறியவராகிய என் சகோதரனான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். ஆகவே நாம் சிறியோருக்கு செய்யும் உதவி இயேசு கிறிஸ்துவுக்கே செய்ததாகும். பிரயாசப்படுங்கள், பலன் உண்டு. நாம் அதிகமாய் பிரயாசப்பட வேண்டிய கடைசி காலம் இது. நற்செய்தி அறிவிக்கிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள், கொடுக்கிறவர்கள், உழைக்கிறவர்கள் என்று நம்மில் பலர் பல விதங்களில் பிரயாசப்படுகிறார்கள். நாம் இன்னும் அதிகமாக பிரயாசப்படும்போது நம்முடைய பாரத தேசத்தில் வாழும் மக்கள் இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்வார்கள் என்பதில் சந்தேகமில்லை. ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராது என்று நீங்கள் உறுதிப்பட்டவர்களாகவும் அசையாதவர்களாகவும் கர்த்தருடைய கிரியையில் எப்பொழுதும் பெருகிறவர்களாகவும் இருப்பீர்களாக. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 58ஆம் வசனம். அன்பானவர்களே, பவுல் அப்போஸ்தலனுடைய இந்த வார்த்தையை நாம் தியானித்து இன்னும் உற்சாகமாக பிரயாசப்பட நம்மை அர்ப்பணிப்போம். உலகம் சார்ந்து நாம் எடுக்கும் பிரயாசங்கள் வெற்றியும் சில சமயங்களில் தோல்வியும் கிடைக்கிறது. ஆனால் கர்த்தருக்குள் நாம் எடுக்கும் பிரயாசம் எந்நாளும் வீணாய் போகாது என்பதை பரிசுத்த பவுல் மிகவும் தெளிவாய் சொல்லுகிறார். நாம் கர்த்தருக்குள் இருந்து பிரயாசப்படுகிறோமா அல்லது சுய பலத்தினால் பிரயாசப்படுகிறோமா என்பது முதலாவது நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். நாம் கர்த்தருக்குள் அவருடைய ஐக்கியத்தில் இருந்து அவருக்காக எடுக்கும் எந்த பிரயாசமும் ஆத்ம அறுவடையை காணச் செய்யும். பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின்படி, உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாளைக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். ஒருவேளை பிரயாசத்தின் பலனை உடனே காணாவிட்டாலும் நிச்சயமாய் ஒரு நாள் அதை காண்போம். மேலும் பிரயாசப்படுகிற நமக்கும் அதனால் பலன் உண்டு. இதைத்தான் பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். அவர் கிலெயோமெத்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷத்தில் என்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. ஆகவே நாம் இதை மனதில் கொண்டு எப்பொழுதும் உறுதிப்பட்டவர்களாய் அழைக்கப்படுகிறோம். ஏதோ ஒரு வகையில் பிரயாசப்படும் போது நமக்கு பிரச்சனைகள் வரலாம். வந்தாலும் நாம் படுகிற பிரயாசத்தின் பலனை நினைத்தவர்களாய் அசையாதவர்களாய் சோர்ந்து போகாமல் பின் வாங்காமல் நம்முடைய பிரயாசங்களில் முன்னேற வேண்டும். உமது நிமித்தம் என் நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படுகிறோம், ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 35, 37ஆம் வசனத்தில், பிரச்சனைகளின் மத்தியிலும் ஜெயம் கொடுக்கிற தேவன் நம்மோடு இருப்பதால் கிறிஸ்துவின் அன்பில் இருந்து ஒரு நாளும் அசையாதவர்களாய் விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து நம்முடைய பிரயாசத்தை மந்தைக்குள் உள்படுத்த தேவன் நம்மை அழைக்கிறார். கர்த்தருடைய கிரியைகளினாலே பெருக பிரயாசப்படுவோம். கர்த்தருக்குள்ளாக நம்மை பிரயாசங்கள் ஒரு நாளும் குறையக்கூடாது. அந்த நாளுக்கு நாள் பெருகிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். உன் சந்ததியார் ஜாதிகளுக்கு சுதந்தரித்து கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்று விற்பார்கள். ஏசாயா 54ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம்.
தேவனுடன் நாமும் நம்முடைய பிரயாசங்களை அதிகப்படுத்தி கர்த்தருடைய கிரியைகளை பெருக கடமைப்பட்டு உள்ளோம். கர்த்தருடைய கிருபையினாலே நாம் பெருகும் போது அதனால் உண்டாகும் பலனும் நம்முடைய சங்கத்தில் நிச்சயமாகவே பெருகும் என்ற உணர்வோடு பிரயாசப்பட்டு தேவ எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவோம். தேவ நாமத்தை பாரங்கும் பரவ செய்வோம். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே என்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சருவத்தையும் படைத்தாண்ட சருவ வல்லவர், சருவத்தையும் படைத்தாண்டர் சருவ வல்லவர். இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனார், சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனார். இங்கே பங்கமுற்ற பசு தொட்டியில் படுத்திருக்கிறார், இங்கே பங்கமுற்ற பசு தொட்டியில் படுத்திருக்கிறார். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. முன்பு அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, முன்பு அவர் சொன்னபடி முடிப்பதற்காக இங்கே மோட்சம் விட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணையிலே, இங்கே மோட்சம் விட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணையிலே பிறந்தார். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இந்தடைவாய் அன்பு வைத்த எம்பெருமானே, இந்தடைவாய் அன்பு வைத்த எம்பெருமானே. நாம் எண்ணமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே, நாம் எண்ணமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே. குளிரும் பனியும் கொட்டினிலே கோமகனும் தொட்டினிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலனி, தூங்கு தூங்கு பாலனி. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. கிறிஸ்மஸ் கொண்டாட்டம். ஒரு பெரிய மண்டபத்தில் கிறிஸ்மஸ் மரவிழா நடந்து கொண்டு இருந்தது. குதூகலமான மக்கள் சந்தோஷமாக விழாவை கொண்டாடி கொண்டு இருந்தார்கள். புத்தாடைகளை அணிந்து பிரியாணி, கேக்கு, ஐஸ்கிரீம் என விருந்து வகை வகையான சாப்பாடுகள் மண்டபம் நிறைந்து இருந்தது. விளையாட்டும் விருந்துமாக மக்கள் பொழுதை போக்கிக் கொண்டு இருந்தார்கள். ஒரு பிச்சைக்காரன் மண்டப வாசலில் இருந்து இவற்றை எல்லாம் ஏக்கத்தோடு பார்த்து கொண்டு இருந்தான். பசியால் அவன் நடுங்கிக் கொண்டு இருந்தான். அப்பொழுது வெண்ணுடை தரித்த மனிதர் ஒருவர் அங்கே வந்தார். அந்த பிச்சைக்காரனின் தோளை தொட்டு, நீ உள்ளே போகவில்லையா என்று கேட்டார். இல்லை ஐயா, விருந்துக்கு நான் அழைக்கப்படவில்லை. நான் போனாலும் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று சொன்னார். வெண்ணுடை தரித்த மனிதர் புன்சிரிப்புடனே, அவர்கள் என் பிறந்த நாளைத்தான் கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் என்னையே அழைக்கவில்லையே என்றார். நாமும் வருடா வருடம் கிறிஸ்மஸ் பண்டிகையை இப்படித்தானே கொண்டாடப்படுகிறோம். விலையேறப்பெற்ற ஆடை ஆபரணங்கள் வாங்குவதையும் விதவிதமான கேக்குகள் வாங்குவதையும் கிறிஸ்மஸ் பண்டிகை என சொல்லி வருகிறோம். ஏழை கோலமாக பிறந்தார், எளிய வாழ்க்கையே வாழ்ந்தார், ஏழை மக்களோடு தன்னை இணைத்து கொண்டார். இதுவே பிறப்பை நாம்
கொண்டாடப்படுவது எப்படி? நமது ஆடை வாங்கும் போது பணத்தை கொஞ்சம் மிச்சப்படுத்தி ஒரு ஏழைக்கு புத்தாடை வாங்கி கொடுக்கலாம். உங்களுக்கு பிள்ளைகளுக்கும் பட்டாசு மத்தாப்பு வாங்கி கொடுக்கும் போது அருகே இருக்கும் ஏழை சிறுவர்களுக்கு கொஞ்சம் வாங்கி கொடுக்கலாம். கிறிஸ்துமஸ் விருந்தை உண்பதற்கு நம்மளோடு உண்ண சில ஏழை மக்களை அழைக்க வேண்டும். தேவை உள்ளவர்கள் நம் அருகில் இருக்கிறார்கள். அவர்களோடு பகிர்ந்து கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கிறிஸ்துவை மகிழ வைப்போம். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. ஏசாயா 9:2 தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். ஏசாயா 9:7 ஆதியிலே வார்த்தையினால் எல்லாவற்றையும் படைத்த சர்வ வல்ல தேவன் மனிதர்களாகிய நம்மை தேடி இந்த பூ உலகத்திற்கு வந்தார். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் பண்ணினார் என்று கூறுகிறார். பிதா நம் மீது கொண்ட அன்பு தமது ஒரே குமாரனை நமக்காக கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை முதல் அவருடைய வாழ்க்கை முழுவதும் நமக்கு கற்றுக் கொடுத்தார். மிக சிறந்த தாழ்மை. பிறக்கும் போதே தாழ்மையாக மாட்டுக்கொட்டியில் பிறந்தார். பூவுலக வாழ்க்கையில் தலை சாய்க்க இடமில்லாது இருந்தும் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் பிறப்பை தெரிவித்த அவருடைய நட்சத்திரம். மத்தேயு 2:2 நாட்கள் நகர்ந்தாலும் நாம் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நாம் நேசித்த நமது நண்பர்கள் நம்மை வெறுத்து தள்ளினாலும் ஒருபோதும் நம்மை புறக்கணியாதவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கவலையும் கண்ணீரும் கடன் தொல்லைகளிலும் நம்மை கலங்கச் செய்தாலும் கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன் என்று நம்மை ஆறுதல் படுத்தும் நமது ஆண்டவரின் வார்த்தைகளை நினைத்து திடன் கொள்ளுவோம். துன்பத்தை இன்பமாக மாற்றும் வல்லவரும் இருளை வெளிச்சமாக்கும் நல்லவரும் நம்பினோரை கைவிடாத கருணை உள்ளவரும் ஆபத்தில் உடன் இருந்து பாதுகாப்பவரும் நமது பாவங்களை நமக்கு மன்னித்து நமது வாழ்வை வசந்தமாக்குபவரும் நம்மை ஆசீர்வதிக்க பிறந்தவருமாகிய ஆண்டவர் இயேசுவையும் அவரது அன்பையும் தியாகத்தையும் மறவாமல் அவரை துதித்து மகிழ்வோம். அறியாமை இருள் விலகி அற்புத ஒளியாக நமது இரட்சகர் நமது மனதில் உள்ள பாவ இருளை அகற்றி பரிசுத்த ஒளியாக நமக்குள் வாழ்பவராக பயமின்றி திகிலின்றி சுகமாய் வாழ்ந்து நமது பரிசுத்தமான கர்த்தரை அறியாத அனைவருக்கும் அவரை அறிவிக்க நமக்கு கிருபை தருவாராக. நம்மை நித்திய ஜீவனுக்கு நேராக வழி நடத்துவாராக. கர்த்தரை காண்பித்த நட்சத்திரங்கள். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில் இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. மத்தேயு 2:9 அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்ட பொழுது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். வானத்திலே ஒரு நட்சத்திரம், கர்த்தர் இயேசுவை காட்டிடும் நட்சத்திரம். அதன் அழகை பாருங்கள், அகமகிழ்ந்தே பாடுங்கள். வானத்திலே பிரகாசிக்கும் அந்த நட்சத்திரம் இருளை நீக்க வந்த நட்சத்திரம். அரண்மனைக்குள் சென்றால் இருளை நீக்க வந்த நட்சத்திரம். வீதியில் நடந்தால் தெளிவாக தெரியும் நட்சத்திரம். வானத்தில் ஒரு நட்சத்திரம். சாஸ்திரிகள் கண்ட நட்சத்திரம். சர்வ வல்லவரை காட்டும் நட்சத்திரம்.
கிறிஸ்து பிறப்பை அறிவித்த நட்சத்திரம், வானத்தில் ஒரு நட்சத்திரம், மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தை கொடுக்கும் ஒரு நட்சத்திரம், குழந்தை இயேசுவை தேடின சாஸ்திரிகளை பெத்லெகேம் வரை அழைத்து வந்த நட்சத்திரம். தேவனுடைய பிள்ளைகளை, உங்களையும் என்னையும் கர்த்தர் நட்சத்திரமாக பார்க்கிறார். நாம் ஒரு வழிகாட்டும் நட்சத்திரமாக மாறும் வரை கர்த்தரை இந்த உலகம் தேடிக்கொண்டேதான் இருக்கும். எங்களுக்கு நன்மை காண்பிப்பவர் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நட்சத்திரங்களை எல்லாம் உருவாக்கினவரை எப்படி உருவாக்க முடியும்? சூரியனையே உண்டாக்கினவரை நாம் எப்படி உருவாக்க முடியும்? 2000 வருடங்கள் கூட பலசாலிகளாக உயிர் வாழ முடியாத நமது சரித்திரத்தில் எப்படி சதா காலமும் உயிரோடு இருப்பவரை உருவாக்க முடியும்? கேன்சர், முடக்குவாதம், சுகர் போன்ற வியாதிகளையே தாங்க முடியாத நமது சரீரம் எப்படி மின்னல்களை கரத்தில் பிடித்து இருப்பவர் முன் நிற்க முடியும்? புயல், காற்று, பெரு வெள்ளம், இடி முழக்கத்துக்கே அஞ்சி நடுங்கும் நமது இருதயம் எப்படி வானத்தையும் பூமியையும் படைத்தவர் முன் நிற்க முடியும்? சாஸ்திரிகளை வழி நடத்திய நட்சத்திரம் சொன்ன செய்தி என்ன? என்னை கண்டு நீங்கள் ஏன் சந்தோஷப்படுகிறீர்கள்? முழு உலகத்துக்கும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கும் நமது சர்வ வல்லமையுள்ள தேவன் மனித உருவில் பாலகனாக பெத்லெகேமிலே என்ற ஊரிலே பிறந்துள்ளார். சென்று பாருங்கள் என்பதே அந்த நட்சத்திரம் சொன்ன செய்தி. மேலும் தமது பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது தேவதூதர் யாவரும் அவரை தொழுது கொண்டவர்கள் என்றார். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ராஜா கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்று அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். கர்த்தருடைய பிறப்பை அறிவித்த தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்து இருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். அச்சணமே பரம சேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரையொருவர் நோக்கி, நாம் பெத்லெகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்திருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். மத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் சாஸ்திரிகள் எப்படி இயேசுவை கண்டார்கள் என்று பார்த்தோம். அதுபோல லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் பரலோகத்தில் இருந்து அனுப்பப்பட்ட தேவ தூதர்கள் மேய்ப்பர்களுக்கு கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் பிறந்து இருப்பதாக கூறுகிறார்கள். வானத்துக்கும் பூமிக்கும் உள்ள தூரம் போல கர்த்தரை விட்டு விலகி நாம் செல்வதற்கு காரணமாக இருந்த நமது பாவங்கள் நம்மை விட்டு அகற்றி நம்மை விட்டு எடுத்து பரலோக பிதாவின் அருகிலே நம்மை குற்றமற்றவர்களாக நிறுத்தவும் தேவனுடைய அன்பு எவ்வளவு பெரியது என்பதை நமக்கு
காண்பிக்கவுமே கிறிஸ்து பூமிக்கு மனிதனாக இறங்கி வந்தார். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனென்றால் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றார். மத்தேயு 1:21. பாவிகளை இரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார் என்ற வார்த்தையை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமும் ஆனது. அவர்களில் பிரதான பாவி நான். எங்கிருந்து இறங்கி வந்தார்? பரலோகத்தில் இருக்கிறவர்களையும் பரலோகத்தில் இருந்து வருகிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. யோவான் 3:13. கிறிஸ்து ஏன் உலகத்திற்கு வந்தார்? பாவிகளை ரட்சிக்க வந்தார். இழந்து போன ஆத்துமாக்களை மீட்க வந்தார். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்தார். பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன். நமது ஜீவனை கொடுக்கவே வந்தார். கிறிஸ்து உலகத்தை ஜெயித்தார், பிசாசானவனை ஜெயித்தார், மரணத்தையும் பாதாளத்தையும் வென்றார், அதிகாரங்களையும் துரைத்தனங்களையும் வென்றார். பரலோக பிதாவின் கையில் இருக்கும் புஸ்தகத்தை வாங்குவதற்கு தடையாக இருந்த பாவத்தை வென்றார். அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நஸ்ரேனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை. இதோ அவரை வைத்த இடம். நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கு பேதுருவின் இடத்திற்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார். அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவருக்கு சொல்லுங்கள் என்றார். இயேசு அவளை நோக்கி, நீ என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவின் இடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரின் இடத்திற்கு போய், நான் என் பிதாவின் இடத்திற்கும் உங்கள் பிதாவின் இடத்திற்கும் என் தேவன் இடத்திற்கும் உங்கள் தேவன் இடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டார். வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவ குமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டு இருக்க கடவோம். அவர் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது பரிசத்தில் இருக்கிறார். தேவ தூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்ப்படுகிறது. கிறிஸ்து உலகத்திற்கு இரட்சகராக வந்தார். உலகத்தில் உள்ள பாவத்தையும் பிசாசுகளையும் மரணத்தையும் வென்று பரலோக பிதாவின் வீட்டில் போய் அமர்ந்து நமக்கு மாதிரியை வைத்து போனார். பிறப்பு, இறப்பு, உயிர்த்தெழுதல், பரமேறுதல், நித்திய மகிமையை சுதந்தரித்தல், இதுவே நமது எதிர்காலம். கிறிஸ்துவை பின்பற்றும் அனைவருக்கும் கிறிஸ்து கொடுக்கும் ஆசீர்வாதம் நித்திய ஜீவன். கிறிஸ்துவை புறக்கணிப்போர் நித்திய மகிமையை சுதந்தரிக்க முடியாமல் நித்திய அக்கினியிலே விழுந்து தேவனுடைய வீட்டையும் தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் இழந்து போவார்கள் என்பதே கிறிஸ்து நமக்கு கூறுகின்ற செய்தியாகும். கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் நம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுவோம், கிறிஸ்துவின் மரணத்தை நினைவு கூறுவோம், கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை கொண்டாடுவோம், கிறிஸ்துவின் வருகையை நினைவில் பதிப்போம். நித்திய ஜீவ வழியாய் கண்ட அடைவோம். பாடுகள் வேதனையும் நம்மை கிறிஸ்துவுடன் இணைக்கட்டும். கவலையும் பயமும் திகிலும் நம் உள்ளத்தை விட்டு விலகி செல்லட்டும். பரிசுத்தமும் அன்பும் சமாதானமும் சந்தோஷமும் நம் உள்ளத்தையும் இல்லத்தையும் நிரப்பட்டும். நிலையற்ற உலக வாழ்வை கர்த்தருடன் செலவழிப்போம். நிலையான பரலோக வாழ்வை கிருபையால் சுதந்தரிப்போம். கிறிஸ்துவின் வல்லமையான சுவிசேஷத்தை அனைவருக்கும் அறிவிப்போம். சுவிசேஷ பணிக்காய் தாராளமாய் கொடுப்போம். தரித்திரரையும் ஏழைகளையும் நினைவு கூறுவோம். தான தர்மங்களையும் தாராளமாய் செய்வோம். கிறிஸ்துவின் பண்டிகையில் மனம் மகிழ்வோம். பிறரையும் மகிழ வைப்போம். கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்போம். எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள்.
எந்த சுத்த சுவிசேஷம் எங்கி பரவி செல்ல ஊக்கமாய் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கும்படி சகல தீமைகளுக்கும் விலக்கி ரட்சிக்கும்படிக்கு ஜெபித்து வருவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எங்கும் புகழ் இயேசு ராஜனுக்கே, ஏழில் மாட்சிமை வளர் வாலிபரே. உங்களை அல்லவோ உண்மை வேதம் காக்கும் உயர் வீரரான பக்தரோதுகின்றார். எங்கும் புகழ் இயேசு ராஜனுக்கே, ஏழில் மாட்சிமை வளர் வாலிபரே. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமென்.